பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் வந்து கல்யாண வீட்டில் வந்து பெரும்பாலான வீட்டில் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் வைப்பாங்க. முட்டைக்கோஸு, கேரட்டு, பாசிப்பருப்பு மூணையும் போட்டு நமக்கு பொரியல் வச்சு கொடுப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எப்படி வைக்கலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 3 பல்லு பூண்டை வந்து தோல் நீக்காமல் வந்து அப்படியே தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து முட்டைக்கோசு வாயுவாக இருக்கிறனால வந்து பூண்டை வந்து தோல் உரிக்காமல் அப்படியே தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து 3 பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையே சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு கேரட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோசையும் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோசு வந்து எடுத்திருந்தேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேணாம். 1 கிளாஸ் மட்டும் போதுமானது. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை வந்து நல்லா கிளறிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இது கூட வந்து நம்ம இறக்கி வச்சுக்கலாம். எனக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணியாக இருந்தது. அதனால் மறுபடியும் வந்து நான் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சுக்கிறேன். எப்பயுமே வந்து முட்டைக்கோசுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. குழஞ்சிருச்சு அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ மறுபடியும் வந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டேன். நல்லாவே வந்து தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக வெந்துருச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ துருகுனதை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ நேரம் வச்சாலும் நமக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். இது வந்து சூப்பராக கல்யாண வீட்டில் நம்ம ரெடி பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அனிஷ்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.